வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோடை காலத்தில் அதிகமாக கிடைக்கும் நாவல் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாவல் பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எளிமையாகவும் விரிவாகவும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாவல் பழம் சிறியதாக இருந்தாலும் அதில் இருக்கிற சத்துக்கள் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடியது. இந்த நாவப்பழத்தில் விட்டமின் சி, இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து மற்றும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த நாவப்பழத்தோட 5 அற்புதமான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பழம் தான் இந்த நாவப்பழம். நாவப்பழத்தில் இருக்கிற விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் இயற்கையான பாதுகாப்பு அமைப்பை அதிகரிக்க உதவுது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தாவே கிருமிகள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ஒரு சத்தான பழமாக இந்த நாவப்பழம் கருதப்படுது. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, செரிமான ஆரோக்கியத்துக்கு இந்த பழம் உதவுது. இந்த நாவப்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கும் குடல் இயக்கத்தை சரியாக வைத்திருக்கவும் உதவுது. அதனால் செரிமானத்துக்கு நல்ல பழங்களில் ஒன்றாக நாவப்பழம் பார்க்கப்படுது. அடுத்து மூன்றாவது, உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை வழங்குது இந்த பழம். உடலுக்கு தேவையான முக்கிய தாதுக்களில் ஒன்று தான் இரும்பு சத்து. அந்த இரும்பு சத்து குறைவாக இருந்தால் இரத்த சோகை மற்றும் பிளட் சம்பந்தமான பல பிரச்சனைகள், ஆக்சிஜன் சப்ளை குறைவது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இந்த இரும்பு சத்து இந்த பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால உடலின் இயல்பான செயல்பாடுகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல பழமாக இந்த நாவப்பழம் இருக்குது. அதனால் அடிக்கடி நாவப்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். அடுத்து நான்காவது, இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஆதரவான பழம். ஏன்னா இதில் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் இருக்கிறதுனால இதயத்தை ரொம்ப ஹெல்த்தாக வச்சுருக்கோம் மற்றும் உடலோட பல்வேறு செயல்பாடுகளுக்கும் இது ரொம்ப முக்கிய ஒரு பழமாக இருக்குது. அடுத்து ஐந்தாவது, உடல் செல்களை பாதுகாக்கும் பழம். நாவப்பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் உருவாகும் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட செல்களை அழித்து நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா செல் டேமேஜிலிருந்து பாதுகாக்க பயன்படுது. அதனால் நாவப்பழம் கிடைக்கும் சமயங்களில் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்ருங்க. அதனால் உங்கள் உடம்புக்கு பலவித மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். நாவப்பழத்தோட கரு ஊதா நிறத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இயற்கையான தாவர நிறமிகள் தான். இந்த நிறமிகளும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகளாக இருக்கிறதுனால நாவப்பழம் மேலும் சிறப்பு பெற்ற பழமாக இருக்குது. அதனோட வாசனையும் ஒரு தனித்துவமான வாசனையாகவே இருக்குது. நண்பர்களே, அளவில் சிறியதாக இருந்தாலும் சத்துக்களில் பெரிய இடத்தை பிடிக்கும் ஒரு அற்புதமான பழம் தான் நாவப்பழம். சீசன் காலங்களில் கிடைக்கும் போது அளவோடு சாப்பிட்டு அதன் சுவையையும் சத்துக்களையும் அனுபவிங்க. இயற்கை நமக்கு இலவசமாக கொடுத்துள்ள இந்த அரிய பரிசுகளை மறக்காமல் நம்ம உணவில் சேர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.